பிரியமானவர்களே, நாம் இன்னைக்கு யோபுடைய சரித்திரத்தை பற்றி பார்க்கலாம். யோபுவோட சரித்திரம் பழைய ஏற்பாட்டில் 18வது புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இவர் கிமு 1840களில் வட அரேபிய தேசமாகிய ஊத்ஸ் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்தவர். இவர் ஒரு நேர்மையாளர், நல்லவர், கடவுளுக்கு பயந்து தீமைக்கு விலகினவர். இவருக்கு 7 மகன்களும் 3 மகள்களும் இருந்தாங்க. இவர் ஒரு பெரிய செல்வந்தனாக இருந்தார். இவருக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 மாடுகள், 500 கழுதைகள்னு நிறைய வேலைக்காரங்க அப்படின்னு பெரிய செல்வந்தராக இருந்தார். இவரோட மகன்கள் விசேஷமான நாட்களில் தங்களோட முறைப்படி ஒவ்வொரு நாள் விருந்து செய்வாங்க. அந்த விருந்துக்கு மற்ற சகோதரர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. இந்த விருந்தெல்லாம் முடிஞ்ச பிறகு யோபு தன்னோட மகன்கள் ஒருவேளை பாவம் செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட பலியிடுவார். இது இவரோட வழக்கமாக இருந்துச்சு. ஒரு நாள் ஆண்டவரோட சந்நிதியில் சாத்தான் வந்து நின்னான். அப்போ ஆண்டவர், யோபுவை பார்த்தியா, என் மகன் எவ்வளோ நல்லவனா, எவ்வளோ நேர்மையாக கடவுளுக்கு பயந்து தீமைக்கு விலகி வாழ்ந்துட்டுருக்கான், அவனை மாதிரி பூமியில் ஒரு மனுஷனும் இல்லை அப்படின்னு ரொம்ப பெருமையாக சாத்தான்கிட்ட சொன்னார். உடனே சாத்தான், அவன் இப்படி இருக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்குது, அவனுக்கு உண்டானது எல்லாத்தையும் சுற்றி நீங்கள் வேலி அடைச்சி அவனை பத்திரமா பார்த்துருக்கீங்க, அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவனை சந்தோஷமாக வச்சுருக்கீங்க, அதனால் அவன் உங்களுக்கு பயந்து வாழ்ந்துட்டுருக்கான். நீங்கள் அவன் ஆசீர்வாதங்களெல்லாம் எடுத்து போடுங்க, அப்போ அவன் உங்களை விட்டு விலகி போவான் அப்படின்னு சாத்தான் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். உடனே ஆண்டவர் வந்து சரி அதையும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி சாத்தானை அனுப்பிடுறாரு. ஒரு நாள் யோபுவோட மூத்த மகன் தன்னோட சகோதரர்கள் எல்லாம் கூப்பிட்டு தன்னோட வீட்டில் விருந்து கொடுத்துட்டு இருந்தார். அந்த நேரம் யோபுவோட வேலையாள் ஒருத்தர் வேகமாக யோபு கிட்ட ஓடி வந்து, சபேயரின மக்கள் திடீர்னு வந்து உங்கள் வேலையாட்கள் எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு உங்கள் மாடுகளையும் கழுதைகளையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் பேசிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு வேலையாள் வந்து, உங்கள் ஆடுகளெல்லாம் கட்டி வச்சுருந்த இடத்துல திடீர்னு தீ பற்றி எரிஞ்சு உங்கள் ஆடுகளும் அங்கிருந்த வேலையாட்கள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி இவர் பேசிட்டு இருக்கும்போதே இன்னொரு வேலையாள் வந்து, கல்தேயரின மக்கள் வந்து உங்க வேலையாட்களை வெட்டி உங்க ஒட்டகங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் பேசிட்டு இருக்கும்போதே இன்னொரு வேலையாள் வந்து, உங்க மூத்த மகன் வீட்டில் விருந்து நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கூரை இடிஞ்சு விழுந்து உங்க 10 பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. யோபு இதை கேட்ட உடனே தன்னோட ஆடைகள் எல்லாம் கிழிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்து, நிர்வாணியாக இந்த உலகத்துக்கு வந்தேன், நிர்வாணியாக இந்த உலகத்தை விட்டு போவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரே எடுத்துக்கிட்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னார். இவ்வளோ பிரச்சனையிலையும் யோபு ஒரு பாவமும் செய்யலை, ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தை கூட குறை சொல்லலை. திரும்பவும் சாத்தான் ஆண்டவரோட சந்நிதியில் வந்து நின்னான். ஆண்டவர், என்னோட தாசனாகிய யோபுவை பார்த்தியா, அவன் இவ்வளோ பிரச்சனையிலையும் என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட குறை சொல்லாமல் இருக்கானே அப்படின்னு சொன்னார். உடனே சாத்தான், நீங்கள் அவனோட செல்வங்களை தானே தொட்டிங்க, அவனோட உடலை தொடுங்க, அப்போது அவன் உங்களை வெறுத்து உங்களை விட்டு விலகுவான் அப்படின்னு சொன்னான். உடனே ஆண்டவர், சரி அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நிமிஷமே யோபுவோட உடல் முழுக்க, அதாவது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பெரிய பெரிய பருக்களாக வந்துருச்சு. அதனால் அவர் பயங்கர வேதனைப்பட்டு புழுதியில் உட்காந்து அவர் ஒரு ஓட்டை எடுத்து வச்சுக்கிட்டு தன்னை சொரிஞ்சுக்கிட்டு இருந்தார். அவரோட மனைவி இதை பார்த்துட்டு, நீங்கள் இன்னும் எத்தனை நாள் இப்படி உறுதியாக இருப்பீங்க, ஆண்டவரை திட்டி உங்களோட ஜீவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யோபு இருந்துட்டு, நீ ஏன் இப்படி பேசுகிற, ஆண்டவர்கிட்ட இருந்து நல்லதெல்லாம் நம்ம சந்தோஷமாக வாங்கிக்கிறோமே, அது மாதிரி அவர் கொடுக்குற கெட்டதையும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. யோபுவோட இந்த நிலைமையை பற்றி கேள்விப்பட்டு அவரோட 3 நண்பர்கள் ஆகிய எலிபாஸ், பில்தாத், அப்புறம் சோப்பார் அப்படிங்கிறவங்க அவரை பார்க்கலான்னு வந்தாங்க. ஆனால் அவரை யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு அப்படி குலைஞ்சு இருந்தார் அந்த கொடிய வியாதியினால். இதை பார்த்துட்டு அவங்களால எதுவுமே பேச முடியாமல் 7 நாள் அப்படியே அமைதியாகவே அவரோட உட்காந்துருந்தாங்க.
7 நாளைக்கு அப்புறம் யோபு பேச தொடங்கினார். நான் இப்படி நிம்மதி இல்லாமல் ஆறுதல் இல்லாமல் தத்தளிப்பில் இருக்கேனே, இதுக்கு நான் பிறக்காமலே இருந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார். அப்போது அவருடைய நண்பராகிய எலிப்பாஸ், ஆண்டவர் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆண்டவர் ஒரு மனுஷனை தண்டிக்கும் போது அவர் எதுக்காக நம்மளை தண்டிக்கிறாருன்னு யோசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே யோபு, எனக்குள்ளே என்ன அக்கிரமம் இருக்குது, நான் தேடி பார்க்குறேன், நீங்களும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, நான் திக்கற்றவனாக இருக்கனே, நீங்கள் என்னை மேலே மேலே காயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. அது மட்டும் இல்லாமல், நான் உயிரோடு இருக்கிறத விட செத்தா நல்லா இருக்குமே, இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆவேனே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாரு. அப்போது பில்தாத் அப்படிங்கிற அவரோட நண்பர், ஒருவேளை உங்கள் பிள்ளைங்களோட பாவத்தினால ஆண்டவர் உங்களுக்கு இப்படி செஞ்சுருக்கலாமோ, இல்லை உங்கள் முன்னோரோட பாவங்கள் உங்கள் மேலே விழுந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆண்டவர் முகாந்திரம் இல்லாமல் ஒருத்தரை வெறுக்கிறது இல்லையே அப்படின்னு சொன்னார். உடனே யோபு, ஆண்டவரே என்னை குற்றவாளின்னு தீர்ப்பிடாதீங்க, எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் பேசுகிறதுக்கு ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு அழுதார். அப்போது சோப்பார் அப்படிங்கிற அவரோட நண்பர், நான் சுத்தமானவன், என் கையில் குற்றம் இல்லைன்னு சொல்லாமல் உங்களுக்குள்ளே என்ன அக்கிரமம் இருக்குது, உங்கள் வீட்டில் என்ன அநியாயம் நடந்திருக்குன்னு யோசித்து பார்த்து அதை ஆண்டவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு யோபு கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு யோபு, ஆண்டவருக்கு என்னோட நியாயம் தெரியும், அவர் என்னை கொன்று போட்டால் கூட நான் அவர் மேலே நம்பிக்கையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி அவரோட நண்பர்கள், உங்ககிட்ட கண்டிப்பாக ஏதோ ஒரு குற்றம் இருக்குது, ஏதோ ஒரு பாவம் செஞ்சதுனால தான் ஆண்டவர் இப்படி ஒரு தண்டனையில் உங்களை வச்சுருக்காருன்னு சொல்லி அவரை மேலே மேலே காயப்படுத்திகிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் யோபுவோட கதறலை கேட்டார். அவர் யோபு கிட்ட பேச தொடங்கினார். என்னோட நியாயத்தை நீ குற்றப்படுத்துவியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு யோபு, ஆண்டவரே நீர் சர்வ வல்லமையுள்ளவர், நீங்கள் செய்ய நினைக்கிறது ஒன்றுமே தடப்படாதே அப்படின்னு சொன்னார். யோபுவோட நண்பர்களை பார்த்து ஆண்டவர், நீங்கள் யோபு பேசின மாதிரி நிதானமாக பேசாமல் புத்தி இல்லாதவர்களாக பேசுனீங்க, உங்களை நான் தண்டிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் யோபு கிட்ட போய் உங்களுக்காக என்கிட்ட யோபுவை மன்றாட சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். யோபுவும் அதை கேட்டு அவரோட நண்பர்களுக்காக ஆண்டவர்கிட்ட பலி செலுத்தி மன்றாடினார். தன்னோட சிநேகிதர்களுக்காக யோபு வேண்டுதல் செஞ்சப்ப ஆண்டவர் யோபுவோட சிறையிருப்பை மாற்றினார். அவரோட வியாதியிலிருந்து அவருக்கு விடுதலையை கொடுத்தாரு. அவரோட சகோதரர்கள் சகோதரிகள் அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாரும் அவர்கிட்ட வந்து ஆளுக்கு ஒரு தங்க காசும் ஒரு தங்க ஆபரணத்தையும் யோபுக்கு கொடுத்தாங்க. அந்த உதவி யோபுக்கு ரொம்ப பலன் கொடுத்துச்சு. ஆண்டவரும் யோபுவை அதிகமாக ஆசீர்வதிச்சு அவனோட முன் நிலைமையை பார்க்கிலும் அவரோட பின்னாடி நிலைமை ரொம்ப அதிகமாக ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அவருக்கு திரும்பவும் 7 மகன்கள் 3 பெண்கள் பிறந்தாங்க. 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 மாடுகள், 1000 கழுதைகள்னு திரும்பவும் எல்லாம் அவருக்கு கிடைச்சிது. இதுக்கப்புறம் இன்னும் 140 வருஷம் யோபு உயிரோடு வாழ்ந்து தன்னோட பிள்ளைகளையும் தன்னோட பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்த்தாரு. யோபுவின் சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, முதலாவது, சோதனைகள் எல்லாம் நம்மளை சுத்திகரிக்க தான் அப்படிங்கிறத நாம் நம்பணும். 2வது, சோதனைகள் வரும்போது நம்ம விசுவாசத்தில் எப்பயும் உறுதியாக இருக்கணும். 3வது, யோபு எனக்கும் ஆண்டவருக்கும் மத்தியில் ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்க நமக்கு குற்றம் சாட்டுகிறவனாகிய சாத்தான் இரவும் பகலும் நம்மளை ஆண்டவரோட சந்நிதியில் நின்றுட்டு குற்றப்படுத்தினாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருக்காருங்கிறத நாம் மறக்கக்கூடாது. யோபுவோட சரித்திரத்தை நீங்களே உங்கள் பைபிளில் எடுத்து படித்து பாருங்கள். ஆண்டவரோட வல்லமையை வெளிப்படுத்தும் அழகான கவிதை புத்தகமாக அது இருக்குது. நீங்கள் அதை படிக்கும்போது ஆண்டவர் இன்னும் நிறைய ஆழமான சத்தியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவாருன்னு நான் நம்புகிறேன். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.